காயின் உருவானது எப்படி? என்னாலதான். பழசு, ரொம்ப பழசு. ஆனால் இப்போ முதல்ல சிரிப்பு வருது எப்படி? சரி ரைட்டு, ரியாக்ஷன் வீடியோ பார்த்துருவோமா? வீடியோஸ் போட்டு ரொம்ப நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன். என்ன பண்ண பல பிரச்சனைகள். ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இப்போ எல்லாம் சால்வ் ஆகிட்டு ரியாக்ஷன் வீடியோ பார்த்துருவோமா? வாங்க பார்ப்போம். அண்ணே தேஞ்சிட போதுண்ணே. டைல்ஸ் தேயில சார். கடப்பாறைய சொன்னேன். கடப்பாறையா சார்? கடப்பாறை வீக்கு, டைல்ஸ் செம ஸ்ட்ராங். அவன் சௌரியம் சொல்லுவா, வெளியூர்ல இருந்து நாங்க வந்துட்டோம்னா உன் சௌரியம் நாங்க படிச்சு உள்போமா. செம்மையா. இந்த வீடியோ எடிட் பண்ணனுக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப். வெரி தெளிவாக பண்ணியிருக்காமல. நானே ஏதாவது கிண்டல் பண்ணலான்னு நினச்சேன். ஆல்ரெடி கிண்டல் பண்ணி தான் வச்சுருந்துருக்கு. இதான் இப்போ பயங்கர ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கிற மென்ஸுக்கான அண்டர்வியர். இதோட யூனிக் டிசைனால இது வியர் பண்றதுக்கு பயங்கர கம்ஃபர்டபுளா இருக்குன்னு சொல்றாங்க. இதை வாங்குறதுக்கான லிங்க் வந்து பயோல ஃபர்ஸ்ட் லிங்க்ல இருக்கு. இல்லை எனக்கு புரியல. இந்த வீடியோஸே கிண்டல் பண்ணுற வீடியோவா இல்லை உண்மையாகவே இதே மாதிரி அண்டர்வேர் சேல் பண்ணுறீங்களா? இல்லை எனக்கு புரியலை. அதுக்கு இதுக்கே கம்பார்ட்மெண்ட் தனியா? ஐயோ, இவங்க எதுக்கு இப்படி பண்ணுறானுங்க தெரியலை. அவர் உண்மையாக சேல் பண்ணால் நீங்கள் சேல் பண்ணுங்கள், எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. பட்டு கிண்டல் பண்ணுற மாதிரி இருந்தால் வேறு லெவலில் அதெல்லாம் ரொம்ப பேசக்கூடாது. ஓகே, நெக்ஸ்ட் போயிடும். ஹலோ 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 బావా అడిచిన వారు పండవ సాటేరులా யாருங்க? అడిచిన వారు పండవన్లా పండవకు వచ్చేయండా. மண்டபமா? భద్రగాలి పండవకు వచ్చేనే. ஹலோ தமிழ்ல பேசுங்க. பண்டகம் புரியாது. భద్రగాలి పండవ వచ్చాను. బావదాన్ అది பாபு இல்ல, நான் சொல்லுவேன். మీ అమ్మ మొగుడు మాట్లాడేనే. ஓ வெளியே போன பேசுறேன். మీ అమ్మ మొగుడు నెస ఉండేవా? ஹலோ கெட்ட வார்த்தை கூட திட்டி போடுவேன். வெளியே నెస ఉండేవంటే చెప్పు. బాబా ఎందుంటారా? உள்ளே உண்டாரு. எந்துண்டாரா? வெறித்தரம் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. எப்படியும் பீப்பில் போயிருக்கும். இருந்தாலும் உங்களுக்கு புரிஞ்சிருந்தா கண்டிப்பாக சிரிச்சிருப்பீங்க. புரியலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, விட்டுருங்க. நெக்ஸ்ட் வீடியோ போயிடலாம். போடா சொட்ட. நீ விக கைட்டி வச்சுட்டு வாடா போட்டா. நான் சத்தியமாக சிரிக்கலை. நானும் சத்தியமாக இதுக்கெல்லாம் சிரிக்கக்கூடாது இருந்தேன். என் தலைவை எம்டி கண் சிரிச்சோன்னு எனக்கு சிரிப்பு வந்துட்டுப்பா. ஸோ சிரிச்சதுக்கு நான் காரணம் கிடையாது, என் தலைவை எம்டி கண் தான் காரணம். செவனேன்னு பச்சின் இந்த பிள்ளைங்கிட்ட போயிட்டு ஆலீஸ்வல் ஓலீஸ்வல் இல்லாத கதை நான் சொல்லி அவனை படிக்க விடாம பண்ணிட்டு நீ ஓலா இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டாண்ட் வந்துட்டல. கரெக்ட். அந்த படத்தில் அப்படிதான் நடக்கும். பாவம். கண்ணாடிலாம் போட்டிருக்கான், நல்லா படிப்பானோ, டாப்பராக தான் இருப்பான் கண்டிப்பாக. தெரியாத கொஸ்டின் எல்லாத்தையும் ஒருட்டை கேட்டு எழுதிட வேண்டிதான். இந்த ஸ்கூலாடா தம்பி? ஆமாண்ணா இந்த ஸ்கூல் தானா. ஓகேடா தம்பி. தம்பி அண்ணனுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறியாடா? சொல்லுங்கண்ணா. ஆனால் நான் 11th நீங்கள் 12th எப்படிண்ணா சொல்கிறது? சரி சொல்லுங்கண்ணா, ஹெல்ப் பண்ணுறேன். தம்பி என் பேருக்கு ஸ்பெல்லிங் சொல்கிறியாடா? சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. நானும் அதான் நினச்சேன். ஏன்னா சீரோ போட்டுக்கிட்டே இருக்கா, நம்மள மாதிரியே பண்ணுறான்னு நினச்சேன். திட்டி விட்டாருங்க. எலியில ஏத்தத்திலயும் இறக்கத்திலயும் கூட்டி போறானே. எந்த ஊருக்கா கூட்டி போற? இதோட 11 கிலோமீட்டர் ஆகி போச்சியா? பேசாம வாயா, பொருள் பெருசுல. எப்படி எலி படுத்து கிடக்கு, அதுவும் வெயில்ல? எனக்கு புரியல. ஒன்று கீழே விழுந்துருக்கணும், அப்படி இல்லாட்டி செத்து போயிருக்கணும். எப்படி அந்த இடத்துல வந்து படுத்து கிடந்துட்டு அப்படியே அவ்வளோ தூரம் வந்துட்டே இருக்கு தெரியலையா? பாவம்ல, ரொம்ப இன்னசென்ட்டாக இருக்கார்ல. யாரோ போலீஸ்காரங்க தான் வந்து தண்ணி அடிச்சிருக்கியா தம்பி ஊது அப்படின்னு சொல்கிறான்னு நினச்சிட்டு ஹான்னு சொல்லிட்டு போகிறாரு. பாவம், இன்னசென்ட் மனுஷன், நல்ல மனுஷன், பாவம். ஒரு அழுத்துனா நீ போட்ட பிளான் தமிழ்நாடு பூரா ஃபார்வர்ட் ஆயிடும். வேணா சிவாஜி, எனக்கு இந்த மாதிரி நடந்திருக்கு. இப்போ கூட நடந்துச்சுல. யாராச்சும் பிராலு இந்த வீடியோ டெலிட் பண்ணல, செருப்பாக அடிப்போம்ல. நானும் ஒன்று வீடியோ எடுத்து வச்சுருக்கேன். வேணாம், நானும் லீக் பண்ணல, நீ லீக் பண்ணிடாத ப்ளீஸில்.
ஹாய் காய்ஸ், நேத்து எங்க அப்பா இறந்துட்டாரு. எப்படி இறந்தாருன்னா, வீட்டுல தூங்கும் போது மேல இருந்து பிளாஸ்டிக் தண்ணி ட்ரம் அவரு மேல விழுந்துருச்சு. அந்த தண்ணி ட்ரம் ரொம்ப கனமா இருந்ததால ஸ்பாட்லயே இறந்துட்டாரு. இவ்ளோ கனமான வலிமையான தண்ணி ட்ரம் எங்க கிடைக்கும்னா, பிளாஸ்டிக்ஸ் ரொம்ப கம்மியான விலையில தண்ணி ட்ரம் கொடுக்குறாங்க. யாரோ தாக்கப்பட்டார். யாருன்னா எனக்கு தெரியாதுப்பா, நீங்களே கண்டுபிடிச்சிக்கோங்க. பேர பேரு கை. சார் நீங்கள் வேலைக்கு ஆள் எடுக்கிறதா போட்டிருக்கீங்க, அதான் கால் பண்ணியிருக்கேன். சொல்லுங்க, உங்களுக்கு எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு? எக்ஸ்பீரியன்ஸ்லாம் எதுவும் இல்லை சார், இப்போ தான் காலேஜ் முடிச்சிருக்கேன். சாரி, நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் ஆளை மட்டும் தான் எடுக்கிறோம். பட் நான் ஃப்ரெஷர் சார், எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் எடுக்கிறது? வேலைக்கு ஜாயின் பண்ணீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துக்கலாம். ஆமாம் சார், எக்ஸ்பீரியன்ஸ் எடுக்கிறதுக்காக தான் உங்கள்கிட்ட வேலை கேட்டு கால் பண்ணியிருக்கேன். இல்லப்பா, எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் தான் நம்ம வேலைக்கு எடுத்துக்குவோம். என்னடா முட்டாத்தனமா பேசிக்கிட்டு இருக்க முட்டா பயல? இல்லை எனக்கு புரியல. இதை காமெடின்னு சொல்லவா இல்லாட்டி இதான் ரியாலிட்டின்னு சொல்லவா? ஆனால் உண்மையாக ரொம்ப கஷ்டம்தான். போ. நீ யாரியா? சித்ரா அரவிந்தன், சோஷியல் மீடியா. సార్ మీడియా సార్, సోషల్ మీడియా மியூசிக். நான் கூட இதை பற்றி பேசணும்னு நினச்சேன். எனக்கு உண்மையாக புரியலை எப்படி இந்தியன் டிவியில் இந்த சீனை வச்சாங்க. அவர் வந்து சோசியல் மீடியான்னு சொல்லிட்டு ஐ விட்னஸ் சொன்ன உடனே போலீஸ்காரங்களாம் அமைதியாகிடுவாங்க. எனக்கு புரியலை, சோசியல் மீடியான்னு சொன்னால் எதுக்கு அமைதியாகணும்? அப்படி இல்லாட்டி ஐ விட்னஸ்னு அடுத்து சொல்லுவார் நம்ம சித்தார்த், சரிங்களா? அதுக்கு தான் அவ்வளோ பவரான்னு எனக்கு தெரியலை. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்க. எவ்வளவு டீசெண்டா நடந்துக்கிறாரு. நம்ம கரெக்டா எழுதி கொடுத்தா பணம் தரமாட்டேன்னு சொல்ல போறாரு. தப்பு பூரா நம்ம மேல வச்சுக்கிட்டு அவரு தப்புன்னு சொல்றது தப்பு சார். நாயும் அவரு பக்கம் இருக்கு சார். பாவம் இன்னசென்ட் மனுஷன். QR கோட் நினச்சிட்டு ஃபோன்பேல ஸ்கேன் பண்ணிட்டு கிடக்காரு. கரெக்ட் தான், அவர் மேலே தப்பு கிடையாது. நம்ம கரெக்டாக இதில் தான் ஸ்கேன் பண்ணுங்கன்னா ஸ்கேன் பண்ண போகிறாரு. அவர் காசு கொடுக்க ரெடியாக தானே இருக்காரு, அதாவது ஸ்கேன் பண்ண ரெடியாக தானே இருக்காரு. நம்ம தானே அதில் ஃபோன்பே போட்டு கீழே ஸ்கேனர் போடாமல் இருக்கோம். இந்த வாய் வந்து நார்மலான வாய் கிடையாது. உலகம் ஃபுல்லா எல்லா டேஸ்டையும் நக்கி பார்த்து வந்த நாய். சீ, நாக்கு. சீ, வாய், வாய். இது வந்து பாபா பஸ்கர் வந்து கேஷுவலாக சொன்ன மாதிரி இல்லை, இர்ஃபானை குறி வச்சு அடித்த மாதிரி எனக்கு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுதோ கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு உங்க மம்மி செய்யற சாப்பாடுல எது ரொம்ப பிடிக்கும்? எங்க அம்மா செய்யற சாப்பாடுல எனக்கு எது வேணாலும் பிடிக்கும். ரொம்ப ரொம்ப எது பிடிக்கும்? எனக்கு ரொம்ப ரொம்ப எங்க அம்மா செய்யற சாப்பாடு தான் பிடிக்கும். சிரிக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. சிரிச்சாலும் இது உண்மையாக இன்னசென்ட் வீடியோ தான். நல்ல மனுஷர், அவருக்கு எதுவுமே தெரியாமல் காதில் வைக்கிற மைக்க. என்ன ஃபாரின் காரங்க ரூபா வாங்கலையா ஆட்டோக்காரங்க? ஹோட்டல் ரூபாங்களா? அவருக்கு என்ன பேசுறது கூட தெரியாம இந்த அக்கா கெட்டாத பேசியிருக்காங்களா, அது கூட புரியாம யான்னு சொல்றாருல. ஆனால் இதை பற்றி நான் பேசி ஆகணும். போன வீடியோவில் கூட நான் போட்டிருந்தேன், ஒரு யானை வந்து ஒரு பொண்ணுகிட்ட வந்து சாஃப்டாக நடந்திருக்கு, ஆனால் ஒரு பையன்கிட்ட வந்து கொஞ்சம் ரகடாக நடந்துச்சு. அது வந்து வீடியோ வந்து எடிட்டிங் வீடியோ, சரிங்களா? அதுக்கு நம்ம ஃபன்னாக சிரிச்சிருந்தோம். பட் இது ரியாலிட்டியில் எப்படிப்பா ஃபாரின்லேருந்து ஒரு பொண்ணு வந்தால் நல்லா கவனிக்கிங்க, காசு வேணாங்கிங்க, ஆனால் ஃபாரின்லேருந்து ஒரு பையன் வந்து இப்படி கவனிக்கிங்களே. நாங்களும் மனுஷன்தாம்ல, ஜெண்டர் ஈக்குவாலிட்டின்னு ஒன்று இருக்குப்பா, ரெண்டு பேரும் ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணுங்கப்பா. கதவு திறந்துட்டாங்களே, எடுத்துருவாங்களா? ஓ, இது வந்து அவங்க வீடு தானா? கேளு ஏக்கா, ஏக்கா இப்படி பண்ணிட்டேன். அது அவங்க வீடு தான், ரெண்டு பேரும் வீட்டுக்காண்டி வராங்க. இந்த அக்கா தான் நம்மக்கிட்ட திருட வந்தாக்கா நினச்சி பயந்து போய் பேக்கத்தையும் உள்ளத்துக்கு போட்டிருக்காங்க. இவங்க உள்ளே போயிட்டு, அம்மா இது என் வீடு தான்மா, நான் அவனை திருடலாம் வரலாமா, நான் என் வீட்டுக்குள்ளே போதான் வந்தேன்னு சொல்லி பேக் எடுத்து கொடுத்துட்டு போகிறாங்க. ஸோ அடிக்கடி உமன்ஸ்னு ப்ரூவ் பண்ணுறீங்களே. ஃபஸ்ட்டு ஒருத்தங்க வராங்கன்னா எந்த இன்டென்ஷனில் வராங்கன்னு பாருங்கள். உங்களை நோக்கி ஏதாவது பண்ண வராங்கன்னா ஓகே, நீங்கள் ஏதாவது பண்ணலாம். அவங்க போக்க செவனேன்னு வீட்டுக்குள்ளே போக போகிறாங்கம்மா.
அது கூட தெரியாமல் பேக்கு தூக்கி அவங்க வீட்டுக்குள்ளேயே வீசுறீங்களாம்மா? என்னம்மா நீங்கள் இப்படி பண்ணுறீங்களாம்மா? அழகாக இருக்காங்களே. இதுதான் சிக்மா மண்ணும், அதாவது ஜட்டிக்குள்ளேருந்து காசு எடுக்கிறது. இது என்ன ரைஸ்னு கண்டுபிடிங்க. இது புழுங்கல் அரிசியா? அது பேர் என்ன? கேரளா ரைஸ். சரி, நான் அதை தான் புழுங்கல் அரிசி. இது வேற கட் பண்ணுவாங்க, கட் பண்ணாம போடுவானுங்களே. ஒரு பேர் மட்டா ரைஸ். கேரளா ரைஸ். இன்னொரு தடவை கேளுங்களேன். இது என்ன அரிசி? இது மறந்துடுங்க எல்லாரும். கேட்டு இது என்ன ரைஸ்னு சொல்லுங்க. பார்த்தாலே தெரியுது. கேரளா ரைஸ், மட்டா ரைஸ். இந்த பிழைப்பு பிழைக்கிறதுக்கு நீங்க 2 பேரும் என் கூட சேர்ந்து பிச்சை எடுக்கலாம். கரெக்டு தான். இல்லை இன்னும் நடக்குது இங்கே. ஒன்று தெரியலன்னு ஒத்துக்குங்கப்பா. இதில் எதுவும் குறைஞ்சி போகிறது கிடையாது. அது என்ன கட் பண்ணிவிட்டு திருப்பி கேட்டு எனக்கு எதுக்கு? ஒன்று தெரியலன்னா தெரியல, ஒரு இன்னசென்ட்டாக இருந்துக்கலாம். இல்லாட்டி எனக்கு தெரியாதுன்னு ஒத்துக்கலாம். இது தப்பே கிடையாது. இதுக்கு எதுக்கு ரீடேக் போகணும்? சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லைப்பா. நம்ம மாதிரி எல்லோரும் நல்லவங்க இருந்துருவாங்களா? நீயே ஒரு பொறிக்கு பாயா. 2019 மாடலுங்க. அருமையான வண்டி, வெள்ளை கலர் வண்டி, சூப்பரான வண்டி. நீங்க யூஸ் பண்றதுக்கெல்லாம் நல்லா இருக்கும். சின்ன சின்ன பட்டி டிங்கரிங் வேலை இருக்கும். அதை மட்டும் நீங்க பாத்தீங்கன்னா போதும். கரெக்ட். போடு அழகா இருக்காங்களே. எல்லாம் போடலாம் போல, காப்பீட்டு வராதுனால. வாயை இப்படி பிளந்துக்கிட்டு அப்படியே ஆறா ஓடுது. அப்படி சொல்லு அடிக்கிறீங்கடா பசங்களா. எல்லாரும் வாங்கடா, இங்க வாங்கடா. ஐயோ கெட்டு குட்டி சோறா போகாதீங்கடா, இங்க வாங்கடா. வரோம் எல்லாரும் வரோம். இந்த வீடியோ பார்த்து யாரெல்லாம் சொல்லிவிட்டாங்களோ எல்லாரும் நம்ம கோபி தாத்தா ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். கோபி தாத்தா ஆஸ்திரமா ஏதோ ஒரு அளவு அங்கே போயிட்டு மருந்து எடுத்துக்கோங்களேன். நானும் ஒருத்தன், கவலைப்படாதீங்க, நானும் உங்க கூட வருவேன். நானும் ஒரு பொம்பளை சோக்கு தான். ஏப்பா ஓகே, அவ்வளோதான். வீடியோ முடிஞ்சு போச்சு. ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுறணும். பிடிக்கலாம் என்ன பிடிக்கலாம் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. சரிங்களா?